அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் 2 சுவாரஸ்யமான ஸ்டாக் டிப்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். மொதல் டிப்ஸுக்கு நீங்கள் இந்த குவிஸை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த குவிஸை ஒரு ப்ரெசன்டேஷனில் மோத்திலால் ஓஸ்வால் ஃபண்டோடைய ஓனரும் ப்ரொமோட்டருமான மிஸ்டர் ராம்தேவ் அகர்வால் எல்லாரும் முன்னாடியும் கேட்டார். அதே குவிஸை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த குவிஸில் இருந்து நம்ம மொதல் டிப்பை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த குவிஸ் என்ன அப்படின்னா 2000 அதாவது வருஷம் 2000 2018 வரைக்கும் இன்ஃபோசிஸ் 25% ப்ராஃபிட்டு ஆனுவல், அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் கம்பெனி க்ரோ ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்கள். ஒரு எஃப்டி போட்டாலே 7% தான். 25% வருஷம் இன்ஃபோசிஸ் வருஷம் 2000 2018 வரைக்கும் க்ரோ ஆகிருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனமான மாரிக்கோ 18% அதே பீரியடில் 2000 வருஷம் 2018 வரைக்கும் 18% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் வருஷம் 18% ரிட்டர்ன் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து க்ரோ ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது 2000 வருஷம் 2000 நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேரையும் மாரிக்கோ ஷேரையும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் அதாவது ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. எல்லாரும் சொல்ல போகிற ஆன்சர் இன்ஃபோசிஸ். ஏன்னா அதுதான் 25% ப்ராஃபிட் க்ரோத் காட்டியிருக்கு வருஷம். அதுவும் 18 வருஷம் காட்டியிருக்கு. சரிங்களா? அமேசிங் ப்ராஃபிட்டு. 18% விட 25% அதிகம் அப்படிங்கிறதுனால இன்ஃபோசிஸ் தான் அதிகமான ரிட்டர்னை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய புரிதல். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது தான் நான் அடுத்த ஸ்லைடில் சொல்ல போகிறேன். என்ன தான் நீங்கள் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை 2000 அதாவது வருஷம் 2000 சரியா இயர் 2000 வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு 2018 முடிவில் அதிலிருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிற காம்பவுண்டட் ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 8% தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் மாரிக்கோ 30% உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டாக் ப்ரைஸில் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா 2000 இன்ஃபோசிஸோடைய பிபைஇ ரேஷியோ 206. ஆனால் மாரிக்கோ வெறும் 10 பிபைஇ ரேஷியோவில் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதே பிபைஇ ரேஷியோ 2018 இன்ஃபோசிஸுக்கு 16 மாறிடுச்சு. ஆனால் மாரிக்கோ எஃப்எம்சிஜி செக்டர் எல்லாம் பூம்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் டிஃபென்சிவ் சேஃப் செக்டர் அப்படின்னு மக்கள் நினச்சி டிமாண்டு ஜாஸ்தியானதுனால அதோடைய பிஇயும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. கம்பெனியும் 18% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு கொடுத்ததுனால அது 30% ரிட்டர்னை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேக்கை இன்ஃபோசிஸை வருஷம் 2000 வாங்கிட்டு 18 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க. மாரிக்கோவையும் வாங்கிட்டு அதே 18 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா? என்ன தான் இன்ஃபோசிஸ் 25% வருஷம் க்ரோத்தை காட்டினாலும் மாரிக்கோ வெறும் 18% தான் க்ரோத்தை காட்டுச்சு. ஆனால் மாரிக்கோவுடைய ரிட்டர்ன் அதிகமாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் இன்ஃபோசிஸை வருஷம் 2000 அதிக விலை, ரொம்ப அதிக விலை, ஹை காஸ்ட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் 206 பியில் இன்ஃபோசிஸ் ட்ரேட் ஆச்சு அப்போது அப்படின்னா அப்போ தான் .com பூம். சரிங்களா? அந்த .comங்கிறது ஐடி ரிலேட்டட் சாஃப்ட்வேர் பூமு. அந்த பூமில் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிகள்லாம் விண்ணுக்கு பறந்துச்சு. சரிங்களா? இப்போ எப்படி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பறந்துகிட்டு இருக்கு. அந்தளவு பிஇ போயிருக்குமான்னு தெரில, பட்டு அந்தளவு பிஇ போயிருக்கு. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை பார்த்துக்கங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் .com கிராஷ்க்கு அப்புறம் ஐடி செக்டர் ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகி அதோடைய பிபைஇ ரேஷியோவுடைய
ஸ்டெபிலைசேஷனும் ஸ்டார்ட் ஆகி 16 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான பிஇக்கு வந்துருச்சு. ஆனால் மாரிக்கோ வந்து 2 நடந்திருக்கு. ஒன்று, கம்பெனியும் 18% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் எஃப்எம்சிஜி செக்டரில் அது தன்னுடைய ஸ்டெபிலிட்டியை ப்ரூவ் பண்ணி, கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணி டிஃபென்சிவ் செக்டரில் இருக்கிறதுனால டே டு டே பிஸ்னஸ் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்கு பேராசூட் ஆயில் வந்து எல்லோரும் வாங்க தான் போகிறாங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த டிமாண்ட் காரணமாக பிஇ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிச்சு. சரிங்களா, 50 பிக்கு மேலே தான் இப்போ எல்லா எஃப்எம்சிஜி நல்ல ஸ்டாக்ஸும் இருக்குது. அந்த பிஇ எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் 18% சிஏஜிஆர், இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வருஷம் 18 வருஷத்துக்கு 30% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. சரிங்களா, இதை விட பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து சொல்லவே முடியாது. பீட்டர் லிஞ்ச் கூட இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரில. சரிங்களா, இதுதான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மொதல் டிப்பு. ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோன்னா எந்த வேல்யூவில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் ஒண்டர்ஃபுல் கம்பெனியை என்றைக்குமே ஃபேர் ப்ரைஸில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் ஒரு நல்ல கம்பெனியை சீப் ப்ரைஸில் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா, அதுதான் இந்த 30% ரிட்டர்னுங்கிறது வருஷங்க. அதாவது நீங்கள் 100 ரூபா வருஷம் 2000 100 போட்டிங்கன்னா 2001 130 ரூபா. அந்த 130 ரூபாயிலேருந்து மறுபடியும் 30%. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் 170 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 170 ரூபாயிலேருந்து மறுபடியும் 30%. அந்த மாதிரி 18 வருஷத்துக்கு வந்து அந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ எவ்வளோ ப்ரைஸு உங்களுக்கு எத்தனை மடங்கு கிடச்சிருக்கோன்னு யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது, கடைசியாக நான் சொன்ன பாயிண்ட்டு, ஒரு நல்ல கம்பெனியை சீப்பான வேல்யூவில் வாங்குறது. சரியா, அது வந்து ஒரு நல்ல கம்பெனிகளில் ஓரளவு நல்ல கம்பெனி. சரிங்களா, இது வாரன் பஃபெட்டோடைய ரூலு. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது ரெண்டாவது டிப்ஸு ரிலேட்டட் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கோல்டன் கிராஸ்னால் என்ன, டெத் கிராஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். இதை வந்து ஷார்ட் டேர்மாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சிப்பு பண்ணுவோம்ல, ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கு அப்படி இப்படின்னு வாங்குவோம்ல. அந்த மாதிரி வாங்குறப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் அடைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய பாயிண்ட்டு. அப்போது நமக்கு டெத் கிராஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், கோல்டன் கிராஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். இந்த ஸ்லைடில் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் லைனு தான் வந்து உங்களுக்கு 50 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். சரிங்களா, இந்த பிளாக் கலர் லைன் வந்து ஸ்டாக்கோடைய ப்ரைஸு. சரியா, அதாவது வருஷம் 2021 2021 அக்டோபர் 2024 வரைக்கும். சரிங்களா, கீழே பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து 700 1400 வரைக்கும். இந்த ரைட் சைடு பாருங்கள் ஸ்லைடில் 1400 வரைக்கும். இப்போ வந்து இது வந்து டாக்டர் ரெட்டியோடைய சார்ட்டு. இப்போது இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அது 200 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இப்போது டெத் கிராஸு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 50 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்போது இந்த 200 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அந்த லைனை கிராஸ் பண்ணி கீழே போகுதோ அப்போது அந்த பங்கை நம்ம வித்தரணும். ஏன்னா லாங் டேர்மில் அந்த பங்கு வந்து குறைய போகுது, பியர் சைக்கிளில் இருக்குது அப்படிங்கிறது தான் டெத் கிராஸுக்கு மீனிங். இதே இந்த சிம்பிள் டே அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அப்போது அந்த ஸ்டாக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது, விலை ஏறப்போகுது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா, இதை வந்து இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடமா பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா எல்லா டெக்னிக்கல் சார்ட்டுமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடாது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இடத்துல பாருங்களேன், இப்போ வந்து கட்டாயிருக்கு. சரியா, 2021 ஏப்ரல்லே வந்து பாருங்கள், அந்த ப்ளூ லைன் வந்து அதாவது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ரெட் லைனு 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வந்து கட் அடிச்சுட்டு திருப்பி வந்து எந்திரிச்சு திருப்பி வந்து கட் அடிக்குது பாருங்கள். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் குயிக்காகவே நடந்திருக்கு, ஃபியூ மந்த்ஸ்லேயே நடந்திருக்கு. ஆனால் அடுத்தது பாருங்கள், அக்டோபர் 2021 இந்த ப்ளூ லைன் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னா
அது வந்து அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து திருப்பி டச்சே ஆகலை. இப்போ வந்து நீங்கள் திருப்பி எப்போ வாங்கியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ளூ லைன் வந்து பாருங்கள் எப்போ கிராஸ் ஆகுது, அக்டோபர் 2022 அந்த டைமில் தான் வந்து திருப்பி லைட்டாக வந்து அந்த கிராஸ் வந்து ஆகி போகுது சரிங்களா. ரெட்டுக்கு மேலே போகுது. அந்த சமயத்தில் திருப்பி வாங்கியிருந்தீங்கன்னா பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஏறி இருக்கும். ஆனால் பக்கத்தில் வந்து திருப்பி ஆகிற மாதிரி வந்திருக்கு, ஆனால் ஆகலை சரிங்களா. அதனால் கட்டானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து விற்கிறத பற்றி முடிவு எடுக்கணும். நான் வந்து ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இருந்தாலும் இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பு எதுக்குன்னா, உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து குயிக்காக வந்து அந்த ஸ்டாக் வந்து பியர் ட்ரெண்டில் இருக்கா இல்லை வந்து புல் ட்ரெண்டில் இருக்கா, இப்போ வாங்கலாமா என்ட்ராகலாமான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து சிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நம்ம நீண்டகால முதலீடை பற்றி மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் அ டிப்பு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிப்பு. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் மேக்ரோ சிச்சுவேஷனோ இல்லை ஸ்ட்ரக்சரலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தாங்காது சரிங்களா. அது வந்து ஒர்க்கே ஆகாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பிடிச்சிப்போம், நீண்ட நாள் வெயிட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. நன்றிங்க.